Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இன்னைக்கு weight loss பொடி தான் again பார்க்க போறோம். Hi friends, இந்த weight loss powder யூஸ் பண்ணி நிறைய feedback கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு feedback வரும், இவ்ளோ ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல சத்தியமா. அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு நம்ம weight loss powder. ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பி இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க மேம். வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, ஷேக் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நாங்க ஒரு மாசத்துக்கு 7000 8000 அந்த மாதிரி நாங்க ஷேக் ஆர்டர் பண்ணி நாங்க அது சாப்பிட்டு வந்தோம். ஆனா நீங்க இப்ப கொடுத்தது ஒரு 7 நாள் தான். 7 நாள்ல எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. ரொம்ப நன்றி. இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலையில ஒரு டம்ளர் எடுக்கிறதுக்கு நைட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. உடம்புலாம் ரொம்ப ஃப்ரீயா வந்து நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து இது எனக்கு அமௌண்ட் எங்களுக்கு கம்மி. ரெண்டாவது இதுல வந்து பெருசா நம்ம வந்து சிரமம் இல்ல. ஒரு தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். இது ரிஸ்க் கிடையாது. நம்ம காஃபி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஃபீல்டு தான் எனக்கு இருக்கு. ஓகே மேம், ஓகே. நன்றி. நல்லா ஒர்க் பண்றீங்க. இன்னமும் உங்களுடைய வேலைகள் நல்லா போயிட்டே இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தேன். நேற்று எல்லாம் ஃபுல்லா நாங்க அந்த ஆயில் பாத்துட்டு இருந்தாங்களா, இதுவே நல்லா இருக்கு. இந்த வெயிட் லாஸ் பவுடர் நல்லா ரிசல்ட் 7 நாள்ல தெரியுது. அப்ப ஆயிலும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதான் நீ கால் பண்ணேன். ஏன்னா வெயிட் லாஸ் பவுடர் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 3 நாள்ல வந்துருச்சுங்க. ஓகே மேம். அது மாதிரி இதுக்கும் நம்ம இதுவும் ஆயில் நம்ம பண்ணோம்னா ஒரு 3 நாள்ல வந்துருமா, சரி நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் போறதுக்கு ஜிம்முக்கு போறது, இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த ஷேக் எடுக்கிறது, நிறைய இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து ரொம்ப பெட்ரு. ஆனா நீங்க பண்ற ஒரு வேலைக்கு இன்னமும் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். கவலைப்படாதீங்க, வெற்றி தான். தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நம்ம 5வது பேட்ச் வந்து ரெடி பண்ண போறோம். சோ ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து 5th பேட்ச் வந்து ரெடி பண்ண போறோம். சோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் டைம் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிலோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோக்கு மேல இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் பொடி ரெடி பண்றோம். சோ ஏற்கனவே நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து நிறைய போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சோ நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல், எந்த சைடு எஃபெக்டும் இல்லாதது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்ம கிட்ட 2 டைப் வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு. ஒன்னு நார்மல் வெயிட் லாஸ் பவுடர் எல்லாரும் யூஸ் பண்றது இருக்கு. லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் குழந்தைங்க வந்து 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு பவுடர் வந்து நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடருங்க. அதை ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கு, அதுக்காக வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக தனி பவுடர் இருக்கு. சோ 2 டைப் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி லாஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்கோம். அது வந்து செம ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து காலையில நைட்டு 2 வேளை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி மேக் பண்ணி சாப்பிடுறது. மதியம் லஞ்ச் மட்டும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். சோ அதுதான் நிறைய பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 250 கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்ல அந்த பொருட்களை நம்ம வந்து அலசி காய வச்சுட்டு அது வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வர போறோம். சோ நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே. கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா, கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா, நிறைய பிராண்டட் அதர் ப்ராடக்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணி பாத்திருக்கேன். எனக்கு வந்து சுத்தமா வெயிட் லாஸ் ஆகல. அப்படியே வெயிட் லாஸ் ஆனாலும் திரும்ப அகைன் நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் திரும்ப எனக்கு வந்து ஒரு 10-20 கிலோ ஏறிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. சோ நம்மளது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதுல வந்து நம்ம ஆர்டிபிஷியலா எந்த வித கலர்ஸ் அண்ட் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு, 100% சேஃப் ஆனது. சோ நீங்க நம்பி வாங்கி பயன்படுத்தலாம். இதுல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தா நான் ஃபுல்லா எல்லாம் நானே கிளியர் பண்றேன். அதுதான் அதுக்காக தான் வாட்ஸ்அப் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றது. கால்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியல, டைம் இல்லாதால கண்டிப்பா வாட்ஸ்அப்ல வந்து நீங்க சாட் பண்ணீங்கன்னா எந்த நேரம் இருந்தாலும் நான் கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன். உங்களுடைய எல்லா வித டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாங்க. இது நான் வந்து ஒரு மிராக்கிள் தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணி சோ இந்த அளவு போகுமாங்கிறது சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட நான் எங்ககிட்ட ஒரு 50 ப்ராடக்ட் கிட்ட இருக்கு. அவ்வளவு ஒரு செம்மையா போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு எல்லாமே வந்து என்ன முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வாங்கி வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னா நான் என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், நம்மள மாதிரி இருக்கிறவங்க அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்றது. சோ அப்படிதான் நமக்கு வர கால்ஸ் அண்ட் மெசேஜ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாங்க, என்னோட ரிலேஷன் ரெஃபர் பண்ணாங்க. அதனால அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து உங்கள்ட்ட நான் ஆர்டர் போடுறேன்னு சொல்லி சொல்றாங்க. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப பாசத்தோட அன்பா பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ நான் அந்த பொருளை வந்து பாத்துக்கலாம். சோ நீங்க ரெடி பண்ண போற வெயிட் லாஸ் பொடியில எல்லா பொருளும் மிக்ஸ் பண்ணிருக்கோம். உதாரணமா சொல்ல போனா இல்ல முக்கியமா கொள்ளு ஆட் பண்ணிருக்கோம், ஜியா சீட்ஸ், ஆலிவெதை, அப்புறமா அந்த விரலி மஞ்சள் சொல்லலாம், அது பட்டை, கிராம்பு,
அப்புறம் கருஞ்சீரகங்கிறது நிறைய பேர் பயப்படுறாங்க. நான் ஒரு வீடியோஸுமே சொல்றேன். ஆனால் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா அது வாட்ஸ்அப்ல சேட் பண்றாங்க, கருஞ்சீரகம் சேர்த்திருக்கீங்களா, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும்ல. கருஞ்சீரகங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து சுகர் லெவல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பெனிஃபிட் அதுல இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா நீங்க கூகுள்ல போயிட்டு கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சோ யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண கூடாதுங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்க கூட வாங்கிக்கலாம். கருஞ்சீரகங்கிறது கன்சீவ்காக ட்ரை பண்றவங்க, ஃபீடிங் மாம், அவங்களுக்காக தான் வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றது. மத்தபடி எல்லாருமே சாப்பிடலாம். ஆனா திரும்ப என்னவோ அந்த கருஞ்சீரகத்தை பார்த்தா மட்டும் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறீங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமா யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, சோம்பு, சீரகம், திப்பிலி, அதுக்கப்புறமா சுக்கு, அதுக்கப்புறம் வெந்தயம், இந்த மாதிரி 20 ஹெர்பல் வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதுல வந்து நம்ம பூசணி விதை, சூரியகாந்தி விதை, அப்புறம் வெள்ளரி விதை இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிருக்கோங்க. அதெல்லாம் நல்லா வெயிட் லாஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். ஜியா சீட்ஸ் அதெல்லாம் முக்கியமா அதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போய் நம்ம மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மேட் தான், சேஃபானதான். நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மட்டுமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ இது நீங்க யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நான் சொன்னது மாதிரி 1 மந்த்ல நான் ரிசல்ட் தெரியும் சொன்னாலும் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரும் வாங்கிட்டு 10 டேஸ்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது, 10 டேஸ்ல வந்து எனக்கு 2 கிலோ குறைஞ்சிருக்கான்னு, 15 நாள் 3 கிலோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஷாக் கொடுக்குறீங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாசத்துக்கே 3 கிலோ மட்டும்தான் ரெடியூஸ் ஆச்சு. நான் வந்து பாப்பா ஃபீட் பண்ணிட்டு இருந்ததால மேபி அப்படி இருக்கலாம். ஆனா இப்ப வந்து ஒரு 10 டேஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதனால நீங்க ஒரு 1/4 கிலோ பேக் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு 10 நாள் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுங்க. அதுதான் நம்ம கிட்ட 1/4 கிலோ இருக்கு, 1 கிலோ இருக்கு, 1/2 கிலோ இருக்கு. சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப்ல ஆர்டர் போடுங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ செக் பண்ணி பாருங்க. நம்மளுடைய குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், எதெல்லாம் பண்ண வெயிட் லாஸ்க்கு வந்து எதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுமோ அது எல்லாமே நாங்க அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்களா, அவங்க ரெடியூஸ் பண்ண அந்த ஃபீட்பேக் கூட ஷேர் பண்றோம். நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது தவிர நம்ம கிட்ட ஒரு 50 ப்ராடக்ட் கிட்ட இருக்கு. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய பொருள் இருக்குங்க. உதாரணமா சொல்ல போனா பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கு. ஹெர்பல் ஆட் பண்ணி செய்யக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய கப்சாம்பிராணி, அகர்வத்தி, தாழம்பூ அகர்வத்தி, இந்த மாதிரி ஃபுல்லா ஹெர்பல் ஐட்டம்ஸ் கலந்தது, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி இருக்கு. ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் 8 வகையான மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ட் பிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஆம்லா பிக்கிள் அண்ட் சின்ன வெங்காய ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. புது அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த டீடைல் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் பொடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோவுக்கு பொருள் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம மில்லுக்கு எடுத்துட்டு போயிட்டு அரைச்சு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 250 கிலோவுக்கு மேல வந்திருக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ண போறோம். இப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு ஏற்கனவே வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணி ஃபுல்லா நீங்க பாக்க போறீங்க. நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து நல்லா பாருங்க, ஃபைன் பவுடரா இருக்கு. அந்த வாசனையா செம்மையா இருக்கு. நிறைய பேர் வந்து இது கசக்குமான்னு கேக்குறீங்க. லைட்டான கசப்பு இருக்கும். அதுதான் நம்ம கருஞ்சீரகம் வந்து ரொம்ப அதிகமா சேர்க்கல, லைட்டா தான் ஆட் பண்ணிருக்கோம். அது லைட்டா கசப்பு இருக்கும். ஆனா டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். நீங்க அந்த சளி, இருமல் இதுக்கெல்லாம் வந்து கஷாயம் மாதிரி வைப்போம். அந்த சுக்கு இதெல்லாம் தட்டி போட்டு ஒரு மாதிரி வைப்போம், கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கசக்குமா, எப்படி இருக்கும், பால்ல கலந்து குடிக்கலாமா, அந்த மாதிரிலாம் கேக்குறீங்க. இது பால்ல கலந்து குடிக்க வேண்டியது இல்ல. நீங்க வெந்நீரை வந்து கொதிக்க வச்சுட்டு அது கிளாஸ்ல வந்து ஊத்திட்டு அப்படியே டைரக்டா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான். எதுவும் ரொம்ப நீங்க குடிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்காது. கஷாயம் மாதிரி தான் இருக்கும். அது சேம் தான். நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு அகைன் திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. எப்படி யூஸ் பண்றதுன்னா, காலையில எம்டி ஸ்டொமக்ல 200 ml சுடு தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுல வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கவுகி, சுத்தமான நெய்யா இருந்தா ரொம்ப பெஸ்ட். அது நம்ம கிட்டே இருக்குங்க, ஃபுல்லா ஹோம்மேடு. குழந்தைங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சுத்தமான நெய் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். எனக்கு நெய் பிளேவர் குடிக்கல, வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா நீங்க தேனை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேனை நம்ம கிட்ட கொம்பு தேன், மலை தேன் ரெண்டுமே இருக்கு. தேனை 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். ஒரு சில பேர் எனக்கு லெமன் ரொம்ப பிடிக்கும், லெமன் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க. தாராளமா ஆட் பண்ணலாம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் லெமன் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோ காலைல வந்து நீங்க எம்டி ஸ்டொமக்ல வெயிட் லாஸ் பவுடர் இதை குடிச்சிட்டு திரும்ப 1 மணி நேரம் கேப் விட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் அது மேக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 11:30 போல ஒரு சூப் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை சம்பந்தப்பட்ட சூப் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி ஏதாவது ரைஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு காய்கறி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி தண்ணி வந்து
ஒரு 3ல இருந்து 4 லிட்டர் கிட்ட கம்பல்சரி தண்ணி எடுத்துக்கிட்டே ஆகணும். இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஹீட்டான பொருளா சேர்த்திருக்கோம். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் உடம்ப. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் தண்ணி நிறைய குடிங்க, கீரை நிறைய சாப்பிடுங்க, இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 7:30க்குள்ள கண்டிப்பா வந்து நைட் சாப்பாடு முடிச்சிடணும். முடிச்சுட்டு 1 மணி நேரம் கேப் விட்டு ஒரு 8:30 மணிக்கு திரும்ப இதே மாதிரியே சுடு தண்ணியில வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நெய் இல்லைன்னா தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுதான். சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானதுதான். இல்ல டயட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மைதா, ஒயிட் சுகர், பேக்கரி ஐட்டம்ஸ், ஆயிலி ஃபுட் எல்லாம் ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முக்கியமா வாக் பண்ணணும். ஒரு நாளைக்கு கண்டிப்பா 1 மணி நேரமாவது வாக் பண்ணணும். சில பேர் வந்து எனக்கு கால் வலி இருக்கு, நடக்க முடியல, அப்ப நான் வாக் பண்ணாம இருந்தா எனக்கு வெயிட் லாஸ் ஆகாதுன்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. வாக் பண்ணா கொஞ்சம் சீக்கிரமே டிஃபரன்ஸ் தெரியும். உடம்புல வந்து அங்க நமக்கு சில பார்ட்ஸ்ல மட்டும் நமக்கு அந்த வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான எக்ஸசைஸ் கொடுக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும். சோ அதுக்காக தான் சொல்றது. அதே மாதிரி நீங்க வாக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடா நடங்க. ரொம்ப பொறுமையா நடக்கிறது வேஸ்ட், வாக் பண்றதே வேஸ்ட். கொஞ்ச நாள் வேர்க்கிற அளவுக்கு உடம்புல வந்து அந்த உழைப்பு இருக்கணும். அப்பதான் வந்து அந்த தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு உடம்பு வந்து நல்லா இருக்கும். அதுதான். சோ அதுக்காக வாக் பண்ண சொல்றது. அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேக்குறீங்க, எனக்கு வந்து டெலிவரி ஆயிருக்குங்க, அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப பெருசாயிடுச்சு, அந்த வயிறு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. பெல்லி ஃபேட் வந்து சூப்பரா ரெடியூஸ் பண்ணுங்க, நீங்க கவலையப்பட வேணாம். கண்டினியூவா வந்து நீங்க ஒரு 3 months எடுக்கும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நல்லா ரெடியூஸ் ஆகும். சோ அதே மாதிரி நான் ஜூஸ் வந்து நிறைய எடுத்துக்க சொல்வேன். ஏன்னா நமக்கு வந்து அது இந்த வெயிட் லாஸ் கூட எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டான டிஃபன் எடுக்கும் போது கண்டிப்பா அந்த பசிக்கிற மாதிரி உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அது பேலன்ஸ் பண்றதுக்காக தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம எனர்ஜி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பவுடர் எடுக்கும்போது நிறைய பேருக்கு பயப்படுறது வந்து என்னன்னா, இது நம்ம எடுத்தா ரொம்ப வந்து வீக் ஆயிடுவோமோ, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அதனால நீங்க வந்து ஜூஸ் வந்து கம்பல்சரி உங்களுடைய ஃபுட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஜூஸ், ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நான் ரெக்கமெண்ட் பண்றது நீங்க விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஜூஸா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது இப்ப மழை காலத்துல கண்டிப்பா விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஆம்லா ஜூஸா இருக்கட்டும், ஆரஞ்சா இருக்கட்டும், சாத்துக்குடியா இருக்கட்டும், சோ என்ன கிடைக்குதோ அதை நீங்க வந்து ஜூஸா மேக் பண்ணி குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி முக்கியமா வந்து எல்லாரும் கேக்குற கேள்வி இதுதான், நான்வெஜ் சாப்பிடலாமா? சிக்கன் சாப்பிடுறேன், மட்டன் சாப்பிடுறேன், ஃபிஷ் சாப்பிடுறேன், என்னால வந்து நிறுத்தவே முடியலங்க, அப்ப வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா எடுத்துக்கோங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னன்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க. அதாவது சிக்கன் சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், மட்டன் மட்டும் கொஞ்சம் ரேரா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எக்கு அதே மாதிரி இப்ப நான் வந்து நான்வெஜ் ஸ்கிப் பண்றேன், எக்கு எடுத்துக்கலாம்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 எக்கு சாப்பிடலாம். நைட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்ல காலைல சாப்பிட்டாலும் சரி, தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க அது ஸ்கிப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி டீ காஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லி கேக்குறீங்க. டீ காஃபி மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. அது நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கே ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது நம்ம அடிக்ட் ஆயிட்டோம், முடியல, என்ன பண்றது அப்படின்னா அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு காலையில ஒரு 200 ml, சாயந்தரம் ஒரு 200 ml குடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து 100 ml நீங்க வந்து மாத்திக்கிட்டு காலைல ஒரு 50 ml, ஈவினிங் ஒரு 50 ml. ஜஸ்ட் நமக்கு வந்து அந்த ஒரு அடிக்ட் ஆயிட்டோம், அதுல இருந்து நம்ம வெளியில டக்குன்னு வர முடியாதுங்கிறதால லைட்டா நீங்க அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நான் எம்டி ஸ்டொமக்ல வந்து நான் டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். அப்ப நான் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கேக்குறீங்க. தைராய்டு டேப்லெட் வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமே போட்டுருங்க. காலையில எப்படியா காலையில ஒரு 5 மணிக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டு நீங்க ஒரு 6:30, 7 o'clock கிட்ட நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு அப்புறமா ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டு நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து நீங்க அது நான் சொன்ன மாதிரி சுடுதண்ணில மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வெறும் வயித்துல வேற ஏதாவது இஷ்யூக்காக நான் டேப்லெட் போடுறேன் அப்படின்னாலும் சரி, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. சோ நீங்க வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க 250 கிலோ கிட்ட நம்ம வெயிட் லாஸ் பொடி ரெடி பண்ண போறோம்ட்டு எல்லாமே வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு அது மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப ஓரளவுக்கு பேக் பண்ணியாச்சு. இதுதாங்க நம்முடைய 1/2 கிலோ பாக்ஸ். இது 1/4 கிலோ, 1 கிலோ, இது 3 அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கே தெரியும் நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில வந்து வெறும் வயித்துல வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிறோம்னா ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். சோ இதுதான். இது பாத்தீங்கன்னா மாவு மாதிரி தான் இருக்கும். இப்ப ஒரு கோதுமை மாவு அந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி மாவு மாதிரி தான் இருக்கும். இதுல நம்ம வந்து கருப்பு கவுனி, சம்பா கோதுமை, அப்புறமா ஓட்ஸ், சோயா, அப்புறம் பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். ராகி, சோளம், அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். சோ நிறைய சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளோட டயட்டை வந்து மெயின்டைன் பண்றது கண்டிப்பா இதை ஹெல்ப் பண்ணும். இது காலையில நைட்டு நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி வந்து மேக் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மில்லட்ஸ்ல வந்து ஒரு சில பேருக்கு சப்பாத்தி, இட்லி, தோசைனா பிடிக்காது, அதோட பிளேவர் கூட பிடிக்காது. ஆனா நம்மளது வந்து
ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். சோ நல்ல வாசனையா இருக்கும். ஓபன் பண்ணும்போது நல்ல பிளேவர் இருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடர்ல வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் டேட் வந்து மென்ஷன் பண்றது இல்ல. எவ்வளவு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்கிறத மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்க வச்சிருந்து யூஸ் பண்ணலாம். ஆனா அவ்வளவு நாள் தேவைப்படாது. இப்ப 1/4 கிலோ ஒரு 10 நாள்ல முடிஞ்சிரும். 1/2 கிலோனா 20 நாள் வரைக்கும் வரும். 1 கிலோனா ஒரு 35 நாள் கிட்ட வரும். அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுக்கறதால அந்த டேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலங்க. வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால டேட் மென்ஷன் பண்ணல. நிறைய பேர் வந்து கேக்குற டவுட், உங்க வெயிட் லாஸ் பவுடர் வந்து டேட் கிடையாதுங்க, அது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. நாம வந்து ஒரு 200-300 கிலோ வந்து இப்ப ஸ்டாக் போகாம இருக்கா அப்படின்னா நம்ம டேட் மென்ஷன் பண்ணலாம். நமக்கு வீக்லி ட்வைஸ் வந்து போயிட்டே இருக்கு, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கோங்கிறதால நம்ம டேட் போடல. அதே மாதிரி நம்மளுடைய வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிதாங்க. இது வந்து நீங்க 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். சேம் அதே வெயிட் லாஸ், அதே மாதிரி நம்ம நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர் வந்து நீங்க 8 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. சோ நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க வெயிட் லாஸ் மட்டுமே அதுக்காக மட்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். கூட குழந்தைங்களுக்கு வந்து இப்ப ஸ்கூல் போறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டா கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அவங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்க அவங்களுக்குலாம் இதை கொடுக்கலாம். இது கொடுக்கும்போது உடம்பு ரொம்ப குறைஞ்சிருமா அப்படிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். மெயின்டைன் ஆகும். இந்த கரெக்டான அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். உடம்புக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப நல்லதுல சேர்த்துக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராகி, கேழ்வரகு, கம்பு, கோதுமை அண்ட் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இது வந்து அந்த பிளேவருக்காகவே அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அதை நீங்க வீட்டுல இருந்தாலும் இல்ல நீங்க லஞ்ச் மாதிரி கூட கொடுத்து அனுப்பலாம். மேக் பண்ணி இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி கூட மேக் பண்ணி கொடுக்கலாம். நார்மலா நீங்க வீட்டுல வந்து நீங்க உங்களுக்கு வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு கூட இதை நீங்க சாப்பிடலாம். வெயிட் வந்து ஏறாம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், நான் இருக்கிற வெயிட் கரெக்டா இருக்கு, ஆனா எனக்கு வெயிட் லாஸ் பவுடர் வந்து நான் எடுத்துக்கல, மெயின்டைன் பண்றதுக்கு இது நீங்க எடுத்துக்கலாங்க. நம்ம குட் பேப் ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து இப்ப எனக்கு வர கால்ஸ்ல வந்து எனக்கு 8 வயசு என் குழந்தைக்கு ஆகுது, 9 வயசு ஆகுது, நான் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறீங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேணாம். 10 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெயிட் போறதுதான் சகஜம். அப்புறம் அவங்க அடுத்தடுத்து ஸ்கூல் போறது, அந்த பிரஷர், அப்புறம் காலேஜ் போறது அப்பெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வெயிட் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாங்க. அதனால 10 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு தேவை நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான ஆர்டர் போட்டுக்கலாம். அமேசானே அவைலபிளா இருக்கு. சோ அமேசான் லிங்க் கீழே கொடுக்குறோம், அதுலயும் வந்து செக் பண்ணி பாருங்க.